சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். வாழ்க்கை என்பது பல்வேறு அனுபவங்களுக்கான உலைக்களன். அந்த அனுபவங்கள் தான் உன்னை டெஸ்டினேஷனுக்கு அழைத்துச் செல்லும். நீ பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு அனுபவங்களில் லௌகீக அனுபவங்களும் இறையியல் அனுபவங்களும் இரண்டர கலந்துதானே வருகின்றன. அதில் இறையியல் அனுபவங்கள் எவை என்பதை தாங்கள் பிரித்து அடையாளம் கண்டு கொண்ட மாதிரி எங்களால் முடியவில்லையே. வாழ்வில் வரும் இது போன்ற இருவிதமான அனுபவங்களை நாங்கள் பக்குவப்படும் அளவுக்கு எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? ஆதிசங்கராச்சாரியார் கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை பிரஸ்னாகர ரத்னாகரம் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கார். அதில் ஒரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்வார். கிம் சாரே சம்சாரம் அப்படின்னா, கிம் அப்படின்னா என்ன, இந்த உலகையில் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன எசன்ஸ் அப்படிங்கிறார். கிம் சாரே சம்சாரம். சொல்லுகிற பதில் என்ன, சம்சாரே சாரான்றார். ஒரு ஆரஞ்சு பழம்ன்றது அதனுடைய ஜூஸ் தான், ஆப்பிள் பழம்ன்றது அதனுடைய ஜூஸ் தான். அந்த மாதிரி வாழ்க்கையில் நாம் பெறுகிற பெட்டர் அண்ட் பிட்டர் போத் எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டர் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, அதுதான் அந்த லைஃப்கான பர்பஸ்ங்கிறது. இதில் கேள்வி என்னன்னா, ஹவு டு டிமார்க்கேட் அண்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி வேர்ல்ட்லி ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. ரெண்டும் வேறு வேறு கிடையவே கிடையாது. இதுக்குள்ளே தான் அது இருக்குது, அதுக்குள்ளே தான் இது இருக்குது. இப்போ ஒரு அப்பர் சுவாமிகள் இருக்கார், அவரை சுண்ணாம்பு கால வாயில் உட்கார வைக்கிறாரு. அண்ட் அது பார்த்தா வேர்ல்ட்லி, இப்போ நாளைக்கு உன் மேலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க, அது செப்பரேட் பண்ணிட முடியாது. நீ சுண்ணாம்பு கால வாயில் உட்கார்ற போது கூட அவர் நற்றுணை ஆவது நமச்சிவாயமே சொல்லின்னு இருந்தால் அவர் அப்பர் ஆகிட்டார். அவங்க அப்பா சொல்கிறான், ஓம் இரண்ய கசிப்புவே நம்ம தான் சொல்லணும், நாராயணாய சொல்லக்கூடாதுன்னு. இவன் சொல்கிறான், அவனையும் வந்து விஷம் கொடுத்து கொல்ல பார்க்குறாங்க, மலையிலேருந்து உருட்டுறாங்க, அப்பயும் அவன் ஸ்டெடியாக இருக்கான். அதனால் இன்றைக்கி உலக வரலாற்றில் நாரத பராசர புண்டரீக பிரகலாத 4 பேர் தான் மகாவிஷ்ணுக்கு 4 பக்தர்கள் பெரியவங்க. அதில் சின்ன பையன் இடம் பிடிச்சிருக்கான். அதனால் நீங்கள் இது இது செப்பரேட் அது செப்பரேட்னு நினைக்கவே தேவையில்லை. வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் சரி, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரும். தவங்கிறது தாடி வளர்த்துக்கிட்டு காட்டுக்கெல்லாம் போய் உட்காந்துறது கிடையாது. தவம் பண்ணுறது என்ன, உற்ற நோய் நோன்றல். உற்ற நோய் நோன்றல்னா என்ன, ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்ட், சுகம் சோகம், இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒரே மாதிரி அக்செப்ட் பண்ணுறது. இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இலன். எந்த சந்தோஷத்தையும் எவனும் தேடாமல் இருக்கானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையவே கிடையாது நடத்தும். நீ வந்து இதை லேபிள் பண்ணுறதுனால தான் அவனுக்கு இது சுகம் இது சோகம்ன்ற விஷயங்கள் தெரியுது. யூ டோன்ட் சீக் எனி திங், அதுதான் உற்ற நோயின்னு ஒன்றல். சரி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா, உயிருக்கு உருகன் செய்யாமை. முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது சொல்லு, நல்லது செய், இல்லை யாருக்கும் உன்னால் எந்த தொந்தரவும் வராமல் நடந்துக்கும். உயிருக்கு மற்ற உயிர்களுக்கு உருகன் என்றால் கெட்டது செய்யாமல் இருத்தல், இதுதான் தவம். தவம் என்பது நிறைய பேர் ஒரு வேஷம்னு நினைக்கிறாங்க. காவி கட்டணும், கையில் குச்சி வச்சுக்கணும், கலராக மாலைங்கள்லாம் போட்டுக்கணும் அப்படிலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ தான் மகா தபசி. உலகத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து கொண்டு அலுவலகத்தில் இருந்து கொண்டு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் கடவுளை நினைக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய தபசிகள். நாரதர் ஒரு தடவை மகாவிஷ்ணு கிட்ட கேட்டார், நான் தானே உலகத்திலே உனக்கு பெரிய நாராயண பக்தன்னு. பெருமாள் சொன்னாராம், ஒன்று செய், இந்த எண்ணெய் விளக்கு இல்லையா, இதை எடுத்துன்னு ஒரு தடவை பூமியை சுற்றிடுவான் அப்படின்னா. நாரதர் அந்த எண்ணெய் சிந்திடக்கூடாதுன்னு அப்படியே போடுறான். நாராயணன்கிட்ட போய் சேர்ந்த உடனே நாரதர் சொன்னாராம், பார்த்தியா ஒரு ட்ராப் கூட சிந்தாமல் நான் கொண்டாந்துட்டேன். பெருமாள் சிரிச்சுக்கிட்டு, நீ என்னை எவ்வளோ தடவை நினச்சேன்னாராம். நான் எங்கே ஒன்றே நினைக்கிறது, என்ன சிந்தாமல் இருக்கணுன்றதுல தான் நான் கண்ணும் கருத்துமாக இருந்தேன்னாராம். பகவான் சொன்னாராம், ஒரு ஏழை விவசாயி இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்னு. நாரதர் போய் பார்த்தார். அவன் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஊதுத்தி கொளுத்தி வச்சான், விளக்கு ஏற்றினான். நாராயணான்னு சொன்னான். அவன் போய் வயலில் வேலை செஞ்சான், அன்றைக்கி பூரா கஷ்டப்பட்டான்.
திருப்பியும் வீட்டுக்கு வந்தான். தூங்குறதுக்கு முன்னே நாராயணன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். அப்போ பெருமாள் கேட்குறாராம், அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தியா, அவன் சாப்பாட்டுக்கு உழைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாம் இருக்குது. அப்போ கூட அவன் 2 தடவை என்ன நினச்சான், ஒரு கஷ்டம் கிடையாது, நீ பெரிய சாமியார் ரிஷி, ஆனால் உன்னால் விளக்கு சிந்தாமல் இருக்கணுன்ற போதே 2 தடவைக்கு மேலே இது நினைக்கவே இல்லை பார்த்தியா உன்னால் அப்படின்னாராம். அதனால் த ஆசிட் டெஸ்ட் ஆஃப் ஆன்மீகம் இஸ், எந்த சூழல்லையும் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் காட். திருவண்ணாமலையில் ஒரு சாமி இருந்தார், ராம் சுரத்குமார் சாமின்னு பேர். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு. அவர் சொன்னார், சிவசங்கரா, ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட் அப்படின்னார். அவருடைய உபதேசம் என்ன, எப்பயுமே கடவுளை நினைச்சது, எப்பயுமே கடவுளை மறக்காமல் இருந்தார். ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட்னார். இதை செய்யறதுக்கு நீ எங்கேயுமே போக தேவையில்லை, காட்டுக்கு மோட்டுக்கு எங்கேயும் போக தேவையில்லை. நான் போனவன், நான் உனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீ ஏன் சாமி மகேந்திரகிரிக்கு போனேன், கைலாசத்துக்கு போனேன், அதெல்லாம் நீ என்னை கேட்கக்கூடாது. அதெல்லாம் போயிட்டு வந்து நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன். எங்கே போனாலையும் சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம்ங்கிறார் தாய்மானவர். யூ மே கெட் ஆல் அகல்ட் பவர்ஸ், பட் மனசு அடங்கணும். அப்போ அந்த மனசை அடக்கிறதுக்கு எந்த இடமும் தேவையில்லை. நீ வந்து உன்கிட்ட அந்த மைண்ட் செட் இருந்தால் மவுண்ட் ரோட்டில் உட்காந்துக்கிட்டா அப்படியே காமாக இருக்க முடியும். இதுக்காக நீ எங்கேயும் போக தேவையில்லை. யூ டோன்ட் நீட் ஏசி ரூம்ஸ் அண்ட் என்க்ளோஸ்டு அட்மாஸ்பியர் டு ரிமெம்பர் காட் ஆர் டு சைலன்ஸ் யுவர் மைண்ட். இதெல்லாம் அனுபவத்தில் தான் உனக்கு தெரியும். ஒரு கல்யாண வீட்டுக்கு நீ போகிற, அப்போது ஒரே டேபிள் சேர் கடக் புடக்கனை எல்லாம் ஈர்த்து போட்டிருப்பாங்க, அண்டாவாக எல்லாத்தையும் டருப்புன்னு இழுப்பாங்க, கொஞ்சம் ஒரு பருப்பு வச்சு ஒரு பாயசம் ஊற்றி சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட அது அடங்கினே வரும். லாஸ்ட்டில் தயிர் சாதம் இல்லை பாயசம் வர்றபோது வெறும் கலக் சவுண்டு தான் வரும். அது மாதிரி வாழ்க்கை ஆரம்பிக்கிற போது ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கும். நம்ம இப்படி பண்ணணும், இத்தனை கோயிலுக்கு போயிடணும், இத்தனை தீர்த்த ஸ்நானம் பண்ணணும், இவ்வளோ ஜபம் பண்ணணும், இவ்வளோ மந்திரம் சொல்லணும்னா வித்தியாசமான கற்பனை கோதரிங்கெல்லாம் ஓடிக்கினே இருக்கும் லைஃப்பில். பட் அல்டிமேட்லி தி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் will lead you to finishing of all experience. உனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் பெண்டிங் இருக்குது. அதில் லவ் ஆல்சோ இஸ் அ பார்ட். கல்யாணம் தப்பில்லை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் இறந்து போன தன்னுடைய பெரியவங்களுக்கு திவசம் பண்ணுறான், தேவர்களுக்கெல்லாம் செய்கிறான், சாது சன்னியாசிகளுக்கெல்லாம் இவன் தான் சாப்பாடு போடுறான். அப்போ இயல்புடைய மூவருக்கும், இந்த 3 பேருக்கும் யார் படி அழகுனா தான் இருக்கிறான். அப்போ குடும்பம் நல்ல விஷயம். அப்போது எவன் ஒருத்தன் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அதில் வரக்கூடிய சுகம் சோகம் நல்லது கெட்டதுக்கு நடுவுலையும் தன்னுடைய தர்மங்களை விடாமல் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் வந்து வானோர்க்கு என்றும் உகப்பானவன். வானோர் உலகம் அவனை கைகூப்பி தொழும். ஆகாசத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஆளுங்களை கைகூப்பி தொழுவாங்களாம். இப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. குடும்பம் ரொம்ப நல்ல விஷயம். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்க பேரங்களெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காவி கட்டின்னுட்டு எங்கேயோ போய் சாமியாராகி அப்புறம் கடவுளை தேடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலே தான் நீ இந்த தவத்தை செய்ய வேண்டியிருக்கும். ஆசைகளை விட வேண்டியிருக்கும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. அற்றது நான் கைவிட்டு போனது, பற்று நான் அட்டாச்மெண்ட்ஸ், உற்றது வீடு, நான் உனக்கு மோட்சம் கிடைச்சது. இப்போ வீடும் வேண்டா விருப்பிலராயினார்னு ஒரு நிலை வரும் வாழ்க்கையில். ஆரம்பத்தில் ஒரு மோட்சம் இல்லை கடவுள் தரிசனங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு நீ நினைப்ப. ஆனால் when a time comes you will understand even those experiences are not true. They are also your own mental myths. ஒரு blank mind. நீ தியானத்தில் ரொம்ப அல்டிமேட் லெவலுக்கு போயிட்டேன்னா ஒரு குழந்தை தொட்டிலில் தூங்கி விடுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். தி எண்ட் டெரிவேஷன் இஸ் சைலன்ஸ். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைனே தான் அண்டுகிரிநாதர். ஓ, எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாத வாச்சா மகோச்சரம் சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க. இதை புத்தர் நிர்வாணம்னு சொல்கிறாரு. நிர்வாணம்னா என்ன? துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலைகளில் நீ அடையணும். அதுக்கு இப்போத்துக்கு உனக்கு தடையாக இருக்கிறது என்ன? ஆறா அவாவை நீங்கற்பின் நன்னிலையே பேராய் இயற்கை தரும். ஆறாத தவிர்க்க முடியாத அவாவை ஆசைகளை நீங்கற்பின் அதெல்லாம் விட வேண்டியிருக்கும். ஆசானுகளும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறக்கும்.
ஆறா அவாவை நீங்கள் பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும். Then you will understand that you are always God and there was nothing for you to seek. கஸ்தூரி மண் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்குமா, அந்த வாசனை தேடி வாழலாம் ஓடுமா. சாகிற போது தான் அதுக்கு தெரியுமா அது எந்த வாசனை தேடி ஓடிச்சோ அது மூக்கு மேலேயே இருந்துச்சான். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சாதனா. ஸோ வாட் எவர் யூ ஆர் சர்ச்சிங், யூ நீட் நாட் கோ எனிவேர், யூ நாட் டூ எனி திங். இட் இஸ் வெல் வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் யுவர் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் லைஃப். இதுக்குள்ளேயே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு மித்தில் இருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் இது தனி அது தனிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் த வே இட் கோஸ். பேரூராற்று படுவும் புனை போன்ற காட்சி தெளிந்தனம். புறநானூறு. ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த கட்டை ஆற்றோட போயின்னே இருக்கும். இட் வில் ஹாவ் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர். அந்த மாதிரி பேர் ஊர் ஆற்று படுவும் புனை போலே, ஒரு போட்டு மாதிரி இல்லை கட்டை மாதிரி நற்காட்சி தெளிந்தனம். எனக்கு புரிஞ்சு போச்சு இப்படி தான் வாழ்க்கை இருக்குங்கிறது. பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே. என்னை விட யாரையும் நான் பெரியவங்கன்னு பார்த்து மிரள்றதும் இல்லை, என்னை விட கம்மி ஆறுன்னு சொல்லி யாரையும் நான் இன்சல்ட் பண்ணுறதும் இல்லை. பெரியோர் என்று வியத்தலும் இல்லை, சிறியோர் என்று முனிதலும் இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். இதுதான் ஹையஸ்ட். எத்துணையும் பேதமுறாது, நோ பார்ஷியாலிட்டிஸ், நோ டிஸ்கிரிமினேஷன். எத்துணையும் பேதமுறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போர் எண்ணி. நமக்கு சாப்பிட்டா அவங்களும் சாப்பிடணும், நமக்கு தாகம் எடுத்தால் அவங்களுக்கு தாகம் எடுக்கும். எவ்வுயிரும் தம்முயிர் போர் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கென்றார் யாவர் அவர் உளம்தான். அப்படிப்பட்டவருடைய இதயத்தில் தான் சிவனுடைய டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கான். அவர் உளம்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன். அதுதான் கடவுள் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சேன்னு ராமலிங்க வள்ளலார் சொல்கிறார். அதுக்காக என்ன சொல்கிறார், அந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லு, நான் இந்த கடவுளெல்லாம் கும்பிட்றதை விட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறேங்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதயத்தில் கடவுள் இருக்கார் என்று தெளிந்து அத்தகு வித்தகர்தம் சேவடிக்கு சேவை செய்ய சிந்தை மிக விழுந்ததாலோ அப்படின்றார். அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் போய் சர்வீஸ் பண்ணணும், அப்படி தான் என் மனசு ஆசைப்படுது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அதனால் நீங்கள் எங்கேயும் ஓட தேவையில்லை, ஒதுங்க தேவையில்லை. ரெனன்சியேஷன் என்னுடைய சொந்த கொட்டேஷன், இட்ஸ் நாட் ஆடிங் எனி திங், நாட் லீவிங் எனி திங். துறவு என்று சொல்லக்கூடுவது எதையும் சேர்த்து கொள்வதல்ல, எதையும் விட்டு விடுவதல்ல. விதிவசத்தால் நமக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து கொண்டு எண்ணத்தை மாத்திரம் கடவுளுடைய திருவடியில் வைத்து கொண்டு இந்த உலகத்தில் உலா வருவது. Renunciation is not adding anything, not leaving anything. It's just leading the life which fate has forced upon you, but keeping your thoughts pinned onto the lotus feet of the Lord. அது உன்னால் பட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு தயிர் குடத்தை தூக்கின்னு வச்சு போகிறா, ரெண்டு கையும் ஆட்டிக்கின்னு தான் போகிறா. தயிர் குடம் இங்கே இருக்குது சும்மாட்டு மேலே. ஆனால் நீ தயிரன் கூப்பிட்டு வந்து நிற்கிறாள் இல்லையா, அந்த மாதிரி அவன் மைண்டு தயிர் குடத்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ ஆஃபீஸுக்கு போ, ஏதாவது செஞ்சுன்னு யார் வேணான்னாங்க. ஆனால் எப்படி அவள் தயிர் குடத்து மேலே வச்சுருக்காளோ அந்த மைண்டை, அந்த மாதிரி கடவுள்கிட்ட உன் மைண்டை வச்சுட்டு நீ கை கால் வீசிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது தெரியாதவங்க தான் ஏதோ இந்த ட்ரெஸ்ஸு கோடில் மாட்டிக்கணும், காலில் செருப்பு போகணும், இல்லை போடாது இருக்கணும், இப்படிலாம் விதவிதமான கற்பனை குதிரைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணால் கடவுள் தேடணும். அதில் வேஷம் இருக்குமே தவிர விஷயம் இருக்காது. அது வேஷம், விஷயம் அதில் இருக்காது. துறவார் துறந்தார் போல் நடிப்பார். அவன் எதையும் திறக்கலை, ஆனால் திறந்த மாதிரி நடிப்பான். ருத்ராட்சர பூனைன்னு பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. துறவார் துறந்தார் போல் நடிப்பார், வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளர் இல். இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவனோட மோசமான ஆள் உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆறா அவாவை நீங்கள் பின் என்ன, ஆற்ற முடியாத ஆசைகளை எவன் நீக்கிவிட்டானோ அதுதான் அவனுடைய பேரா இயற்கைன்னா அவன் தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொண்டு விடுவான். அப்போ தான் அவனுக்கு புரியுங்கிறது. ஸோ உலகத்தில் ஆசைகள் நாம் சேர்த்துக்கிறோம். அதனால் அருணகிரிநாதர் சொல்கிறார், ஆசைகூர் பக்தனேங்கிறார். ஆசைகள்லாம் நிரப்பப்பட்ட ஒரு பக்தனாக இருக்கேன். அப்போ கடவுள் எப்படி கிடைப்பார்? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக. ஆசைகளால் நம்முடைய நெஞ்சம் கனத்த கல் மாதிரி மாறி இருக்கான்.
கல்லை கட்டிக்கிட்டு நீ கடலில் நீந்த முடியுமா? அந்த கல் இன்னும் இழுத்துடும். அப்போ ஆசையை கட்டிக்கிட்டு நீ இந்த பிறவி பெருங்கடலில் கிடக்க முடியாது. அப்போது ஆசைக்கூர் பக்தனேன் என்பதும் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் முருகனிடத்தில் தஞ்சத்தை கேட்டு நான் கந்தர் அனுபூதியை பாடுகிறேன் அப்படிங்கிறார். இப்போது இந்த மனசுங்கிறது ஆசைகளால் நிரம்பி இருக்கு. அந்த ஆசைகளை போக்குவதற்காகத்தான் இந்த கோயில், கடவுள், சோத்திரம், பாமாலைகள் இதெல்லாம் நம்ம தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரயத்தனங்கள் தான். இப்போ நீ ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ உட்காந்துருக்க, டிவி யாரோ பார்த்துன்னு இருப்பாங்க, உன் வீட்லேயே யாராவது வந்து கத்திக்கின்னு உட்காந்து இருப்பாங்க. இதெல்லாம் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுலேருந்து நீ தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்து உட்காந்துக்கிறது. தெலுங்கில் நாங்கள் சொல்லுவோம் இன்டிகண்டே குடி பத்திரம் அப்படின்னும். வீட்டை விட கோயில் ரொம்ப சேஃபான இடம். ஏன்னா இங்கே நீயா ஃபோன் பேசலைன்னா எதுவும் ஃபோன் வராது. நீயா லௌகீகமாக இல்லைன்னா இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை. யூ ஆர் given an opportunity to bath in bliss and silence here. அதுக்கு வச்சுருக்கோம். இதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டா போகிறோம். ராஜா போயின்னு இருந்தான். மற்ற எல்லோரும் சாமியார் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய் சாமி எனக்கு ஏதாவது நல்ல உபதேசம் கொடுங்கன்னு. கூடிய பாயிண்ட் என் பாயிண்ட் அதுதான். அப்போ அந்த சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு அருணகிரி புலம்புறதுக்கு கூட அதுதான் காரணம். இந்த சும்மா இருக்கும் சுகமும் தாய்மானவர் சொல்கிறது ஜனங்களால் என்ஜாய் பண்ண முடியறதில்ல. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, காதில் இப்படி நோண்டிக்கின்னு இருப்பாங்க, மூக்கில் முடி இழுத்துன்னு இருப்பாங்க, குச்சி வச்சு பல்லு நோண்டிக்கின்னு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்டினுடைய அவுட் பஸ்ட். இதெல்லாம் செஞ்சவனுக்கு எதாவது வரப்போதா? ஆனால் ஒன்றும் சும்மா இருக்க முடியாது. யூ கெனாட். இதெல்லாம் தான் உன்னுடைய டிஸ்டர்ப் மைண்டுக்கு இதெல்லாம். அதனால் இந்த சைலன்ஸுங்கிறது ரொம்ப பெரிய வாஷை. இது தெரிஞ்சதுன்னா உனக்கு கடவுள், கோயில் எதுவும் கூட தேவைப்படாது. இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே உன் மா தங்கு தாரை தந்தாருள் வாய். அருணகிரிநாதன் கதிர்காமத்துக்கு போகிறாரு. அங்கே போய் முருகா உன் மார் மேலே மாலை போட்டுக்கிறீங்க, அது நம்ம கொஞ்சம் கொடுக்குன்றாரு. எல்லாரும் என்னடா நாம் தானே கடவுளுக்கு மாலை கொடுக்கணும். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா என் அலங்கலை நீ தருளே. சின்ன வயசுலேயே என்னை பிடிச்சிட்டியே, நான் கொடுக்குற மாலையை நீ போட்டுக்கோங்கிறது தான் ஆன்மீகம். இவர் உல்ட்டா பண்ணுறாரு. அங்கே போயிட்டு நீ மார் தங்கு தாரு, மார் மேலே இருக்கிற மாலை எனக்கு கொடு அப்படிங்கிறார். எதுக்குடா இப்படி கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய உலகத்தில் நீ ஒருத்தன்தான் நெஞ்ச தட்டி நான் இறைவன் என்று சொல்கிறாய். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே. அதனால் உன் மார் மேலே இருக்கிற மாலைக்கு ஒரு மரியாதை. ஸோ இந்த நிலையை நீ கூட தான் அடையலாம். யூ கேன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி என்னன்னா நான் கடவுள். இந்த உண்மையாக சொல்லணும். சும்மா நான் புக்கை படிச்சுட்டு வளரக்கூடாது. உண்மையாக அந்த ஞானம் உனக்கு வந்துச்சு, நான் தான் கடவுள் உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்னமே பண்ண தேவையில்லை. எந்த இடத்துல இருந்தாலே நீ தான் யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட். உன்னுடம்பாலையும் உள்ளம் பெரும் கோயில். யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட் யுவர்செல்ஃப். அது வரைக்கும் இதெல்லாம் தேவைப்படுது. அது வரைக்கும் கேலண்டரு, அதில் இருக்கிற ஃபோட்டோ, கல், கோயில், இந்த பாட்டு, மந்திரம் இதெல்லாம் வந்து பயிற்சிகள். தேர் ஆல் எக்ஸர்சைசஸ். எண்ட் ரிசல்ட் இஸ் சைலன்ஸ். அது வந்துச்சுன்னா உனக்கு எந்த ரிச்சுவலும் தேவைப்படாது. அண்டு அதுக்கு பின்னாலே நீ நினச்சதெல்லாம் நடக்கும். Once you attain the divinity inside you, you should understand you are divine and you should get the ultimate divinity inside you, the feeling or the power, then whatever you think will happen. தவமும் தவமுடையார்க்கே ஆம், வேண்டிய வேண்டியாங்கு ஏதலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறோ அதெல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ ஈஸி. நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், வேலை தேட வேணாம், கார் வாங்க வேணாம், ஸ்கூட்டர் வாங்க வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் பட வேணாம். கடவுளை பிடி. ஐசக் நியூட்டன் ஒரு மரப்பொட்டி பண்ணியிருந்தார். அதில் ஒரு பெரிய வட்டம், ஒரு சின்ன வட்டம் போட்டிருந்தார், ஓட்டை. கேட்டாங்க என்னப்பா அதுன்னு. என்கிட்ட 2 பூனை இருக்குது. பெரிய பூனை போகிறதுக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனை போகிறதுக்கு சின்ன ஓட்டைன்னாராம். அந்த ஆள் சிச்சின்னு சொன்னான், நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டாயா? பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனையும் போகும், பெரிய பூனையும் போகும். நீ 2 ஓட்டை போட்டிருக்க. அதனால் நீ கடவுள் என்ற ஒரு பெரிய ஓட்டையை முதல்ல பிடி. அதுக்குள்ளேயே நீ கேட்குற காரு, பங்களா, வசதி எல்லாம் தானாக வரும். அதுக்குள்ளேயே எல்லா வசதியும் தானாக வரும். நான் என்ன ஆஃபீஸுக்கு போகிறேன்னா, வேலை செய்யறேன்னா, நான் இவங்க எல்லாரோட வசதியாக தானே. ஏன்னா
அட்டைன்ட் காட். கடவுளை பிடிச்சிட்டேன்னா உனக்கு எல்லாமே நடக்கும், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே நம்முடைய செல்ஃப் டிசிப்ளினில் தான் இருக்குது. நான் சாப்பிடவே மாட்டேன். நீ காலையிலேருந்து நீ பார்த்தேன்னா மத்தியானம் வந்து ஒரு 4 இல்லை 6 ஸ்பூன்னு ரசம் சாதம் சாப்பிட்டேன். காலையில் 2 இட்லி, ஒரு 1/4 வடை, அப்புறம் ஒரு 2 ஸ்மால் கரண்டி உப்புமாவும் பொங்கலும் அது சாப்பிட்டேன். அவ்வளோதான். ஸோ கிடைக்கிறது சாப்பிடவே கூடாது. ஷுட் நாட் பி ஹாகர். பசித்து புசி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டா போகிறோம். அந்தந்த ஏஜுக்குள்ளே ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தன் விவசாயியாக இருக்கான், ஒருத்தன் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறான், அவன் நல்லா சாப்பிட்ணும். நீங்கள்லாம் வந்து இன்டலெக்சுவல்ஸ், அறிவு ஜீவிகள், உங்களுக்கு அவ்வளோதான் தேவையே இல்லை. சும்மா நீங்கள் இப்போ ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாவே நல்லா இருப்பீங்க. மக்களுக்கு இது தெரியல, சும்மா ஃபுட் ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் தான் பிரச்சனை. அதனால தான் வியாதிங்கள்லாம் வருது. ஒரு சர்தார்ஜி டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைன்னு. டாக்டர் சொன்னார், ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு 2 கட்டில் இருக்கணும், நீ என்னெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்றியோ எனக்கும் கொடுக்கணுன்னாரு. சரின்னு ஒத்துக்கணும். காலையில் ஒரு 2 கப் டீ அடித்தான். டாக்டருக்கு 2 கப் டீ வச்சு பக்கத்தில் ஒரு பெரிய பக்கெட் வச்சு அதில் ஊற்றினார். அதுக்கப்புறம் இவன் ஒரு 3 ஆம்லெட்டு 2 ஆலு பரோட்டாலாம் சாப்பிட்டான். அதை தூக்கி அதில் போட்டார். இவன் 4 புறா, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன், இதெல்லாம் என்ன சாப்பிட்றான்னா எல்லாத்தையும் அதில் போட்டார். முடி வச்சுட்டு தூங்கிட்டார். மறுநாள் காத்தால் சர்தார்ஜி எழுந்திரிச்ச உடனே அந்த டப்பா முடியை திறந்தார். அவன் மூக்க பிடிச்சினான். எதுக்கு மூக்க பிடிக்கிற, இதுதான் உன் வயிற்றோட கண்டிஷன்னாரான். அதுக்குள்ளே அதான் உன் வயிற்று அப்படின்னு சொன்னார். அதனால் நிறைய பேர் அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி வளர்க்கும் முறை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறது புரியறதில்ல. லிவ் ஈட் டு லிவ், அவ்வளோதான், நாட் லிவ் டு ஈட்டு. பாரதியார் அழகாக சொல்கிறான், தேடிச்சோறு நிதம் தின்று அப்படிங்கிறான். அந்த ஹோட்டலில் என்ன ஆகுமா, இந்த ஹோட்டலில் ஆகுமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதான் தேடிச்சோறு நிதம் தின்று. இப்படி நாம் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எவ்ரி திங் இஸ் எ டைப் ஆஃப் எ செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். நீ வந்து கடமையாவன தன்னை கட்டுதல். பாரதி சொல்கிறான், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கான்குவர் யுவர் செல்ஃப். கடமையாவன தன்னை கட்டுதல். பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. பிறருக்கு உழைத்திடல், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த மாதிரி அனுபவங்கள் உனக்கே வரும். அண்ட் தட் வில் மேக் யூ ஒரு வைராக்கியம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு சின்ன குரூப்பை கூப்பிட்டுட்டு நான் ஒரு தடவை அகோபிலம் போயிருந்தேன். அகோபிலம் ஆந்திராவில் இருக்குது. நல்ல நரசிம்மர் கோயில், மலை மேலே 9 கோயில் இருக்குது, கீழே ஒரு கோயில் இருக்குது. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு அகோபில் நரசிம்மரை வெளியே வந்தேன். அந்த கோயில் குருக்கள் ஓடி வந்தார் பின்னாலேயே. ஓடி வந்துட்டு, நீங்கள் சிவசங்கர் பாபாவோட சன்னு தானே அப்படின்னார். நான் ஏன் அப்படின்னு, இல்லை நான் நீலங்கரையில் வந்து உங்களை பார்த்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, உங்களை பார்த்து நல்லாச்சு அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. நீங்கள் அவர் சன்னு தானே? நான் இல்லைப்பா நானே அதுதான் அப்படின்னு. அடுத்த கேள்வி, எப்படி ஜாலியாக இரு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்றால், நல்லதும் கெட்டதும் மனிதன் அவன் வாழ்க்கையில் பெர்ஃபார்ம் பண்ணுவதால் வருகிற விளைவுகள் தானே. அப்படி இருக்கும்போது யூ ஆர் நாட் அ பெர்ஃபார்மர், நீ சாட்சி மட்டுமே மனிதா என்று தாங்கள் கூறுவது எவ்வாறு என்பதை தெளிவுபடுத்துமாறு. நீ எதை விதைச்சியோ அதுதானே விளையும். நீ அரிசி போட்டு கோதுமை வரணுன்னா வருமா? அது மாதிரி வினை விதைத்தால் வினை, திணை விதைத்தால் திணை. ஸோ வாட் எவர், ஒவ்வொரு செயலுக்கும் காஸ் எஃபெக்ட்ன்றாங்க. ஃபார் எவரி ஆக்ஷன் தட் இஸ் an equal and opposite reaction, நியூட்டன். ஸோ நீ எதை செய்கிறியோ, எதை இந்த உலகத்தில் விதைத்தாயோ அதுதான் நீ அறுவடை செய்ய போகிற. அப்போ நீ நல்லதையே பாரு, நல்லதையே கேளு, நல்லதையே சொல்லு, நல்லபடியே நட. அப்போ உன் வாழ்க்கையில் எங்கேருந்து ப்ராப்ளம் வந்துடும். அதே மீறி ஏதாவது வந்தால் அது ஒரு வகையில் உன்னுடைய நன்மையாக இருக்கும். அதே மீறி இருந்தால் அது உன் நன்மைக்காக இருக்கும். அது உனக்கு தட் இஸ் அல்டிமேட் காட் ஃபெய்த்துங்கிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டாது. முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டா இந்த உலகத்தில் பிறந்தோம். முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் வாழ்க்கையில்
இஃப் யூ ஃபோக்கஸ், திருமுறையில் சொல்கிறாரு, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பான்னா ஐரு கிடையாது, த சீயர், த சீக்கர், த பிஹோல்டர். பார்ப்பான் பார்க்கிறவன், அகத்திலேன்னா உடம்புல. பார்ப்பசு 5 உண்டு, மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த 5 பார்ட்ஸ் இருக்குது அவன் உடம்புல. பார்க்கிறவனுடைய உடலில் மெய் வாய் கண்மூக்கு செவி என்று அந்த 5 வந்து பார்ப்பானகத்தில் பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. உனக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கடவுள் இந்த 5 அவயவங்களை கொடுத்துருக்கிறார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. நீ என்ன பண்ணும்? கண்ணை வச்சு நல்லது பாரு, அண்ட் காதை வச்சு நல்லது கேளு, வாய் வச்சு நல்லது பேசு, உடம்பு வச்சு நல்லது சாதிக்கிறது பாரு. ஆனால் நம்ம அதை பண்ணுறோமா? கடவுள் கொடுத்துருக்கிற கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம் இல்லை, கண்டதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் அது பார்த்தா அது பாதிப்புமா இல்லை? காசு எஃபெக்ட் தியரி தான். இப்போது ஏதோ ஒரு பின்னடித்த பிளாட்ஃபார்ம் புக்கு இருக்கும், ஃபோர்னு புக்கு. அதை நிறைய பேர் என்ன பண்ணுவான், ரகசியமாக பாத்ரூம்லாம் உட்காந்துருப்பான். அது நீ தானே பண்ண? அந்த புக்கு ஒன்று தேடி நடந்து வரல, இல்லை கால் கைமெல்லாம் ஆச்சு, நீ தான் அதை பார்த்த. அப்போ அதனுடைய நெக்ஸ்ட் எஃபெக்ட் உங்கள்கிட்ட தான் வரும். உனக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாம் அப்படி தான். கடவுள் 32 பல்லு வச்சு உள்ளே வந்து ஜில்லுன்னு கொஞ்சம் எச்சியை ஊற்றி ஒரு நாக்கு வேறு வச்சு அதுக்கு மேலே 2 செக்கு கேட்டு வேறு போட்டு வச்சுக்கிறான். இதே மீறி நம்ம உலகத்தில் கெட்டது தானே பண்ணிகிட்டு இருக்கோம், கெட்டது தானே பேசின்னு இருக்கோம். இவ்வளோ ப்ரொடெக்டிவாக கடவுள் ஒரு பேச்சை கொடுத்துருக்கிறாரு. பட் வி ஆர் நாட் யூஸிங் இட் டு பெர்ஃபெக்ட் லைஃப். வி ஆர் வேஸ்டிங் இட். அவங்க இப்படி இவங்க இப்படின்றது இப்படி தானே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம எதுக்கு மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்? பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படின்னு பாரதி இதுதான் சொல்கிறோம். ஹாலிவுட்டில் 10 டைரக்டர் உட்காந்து மீட்டிங் போட்டிருந்தாங்களாம். அதில் ஒரு ஆள் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு கிளம்புனான். மீதி 9 பேர் அவனை பற்றியும் பேசினாங்களாம். அடுத்த ஆள் போனான்னா மீதி 9 பேர் அனுப்பி. லாஸ்ட்டாக ஒருத்தன் போகலை, டைட்டாக உட்காந்து நின்றான். இவன் கேட்டாங்களாம், உனக்கு பாத்ரூம் போக வேணாமான்னு. நான் போனால் என்னை பற்றி பேசிடுவீங்களேன்னு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த ஊர் ஒம்புன்றது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. இவங்களுக்கு தேவையே இல்லை. யாரை பற்றி பேசி என்ன வரப்போகுது நம்மளுக்கு? நம்ம வேலையை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ வேஸ்ட் லாட் திஸ் திங்ஸ். ஸோ கடவுள் கொடுத்துருக்கிற இந்த 5 ஐம்புலன்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக பெர்ஃபெக்ட் பண்ண முடியும். அது தெரியாததுனால தான் ஜனங்க தானும் சந்தோஷமாக இல்லை, மற்றவங்களுடைய துக்கத்துக்கும் காரணமாகிடுறாங்க. நீ இது ஒரு வினை. உன்னால் யாருக்கோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அது ஒன்று பாதிக்கும். ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு லேடி போகிறா, அவள் என் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க சார் அப்படின்னு ஆஃபீஸ் கலிக்கிட்ட சொல்லி என்னை போகிற வழியில் விட்டுருங்கன்னுவா. அந்த தெருவில் வேலைக்கு போகாத மாமிங்கெல்லாம் உட்காந்து இருக்கோம்ல, அதுக்கு வந்து யார் ஸ்கூட்டர்லேயே இறங்கிறத பார்த்த உடனே ஏதோ உலக மகா ப்ராஸ்டியூட் மாதிரி இப்படின்னுவாங்க. ஸோ ஒரு நல்ல குடும்பத்தை நீ தானே கெடுக்கிற. உன் வேலையா இதெல்லாம்? நீ என்ன பார்த்தியா அவங்க ராகிட்டாராங்கன்றத? இந்த உலகம் பூரா இப்படி தான் இயங்குகிறது. உலகம் பூரா தேவையில்லாத மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறது. நமக்கு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அப்போ மற்றவங்களை பற்றி நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் வந்து லூஸ் டாக் பண்ணிகிட்டு இருக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சால் லைஃபு உனக்கு பெர்ஃபெக்ட் ஆகும். பெரியவர் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும். இது சித்தூரில் முகாமிட்டிருந்த காஞ்சி பெரியவரிடம் தாங்கள் கேட்டு பெற்ற 2 வரங்களில் ஒன்று. குடும்பம், சொத்து, சுகம், ஆசைகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு பற்றற்ற நிலைக்கு உயர்ந்த தங்களுக்கு இந்த வரம் காஞ்சி பெரியவரின் மீதிருக்கும் அன்பின் வெளிப்பாடாக இன்றளவும் இருக்கிறதா, அல்லது அவர் மீது தங்களுக்கு இருக்கும் பற்றுதலா? ஜனவரி 26, 1984 had the experience of death. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்துன்னா என்ன? நம்ம உடம்பு வேற ஆத்மா வேற பிரிஞ்சிடுறது, ஒன்றுத்து ஒன்று வேடிக்கை பார்க்குறது. அதுதான் ஆத்ம சாட்சாத்காரம்ங்கிறது. அப்போ என் உடம்புல இருந்து நானும் ராகவேந்தரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்புல இருந்து நான் அதான் இறந்து கிடக்கிறேன். நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இறந்து கிடக்கிறேன். நாங்கள் 2 பேரும் நின்று செத்து போன என் உடம்பை பார்க்குறோம். என் உடம்புல இருந்து ஒரு 5 தலை நாங்கள் ஏறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நின்று தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தராக மாறிடுது. பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னுது. அஷ்டமா சித்திகளுக்கு எங்கள் பாஷையில், சித்தர்கள் பாஷையில் 8 ரூபான்னு பேர். 11 பௌர்ணமிக்குள்ளே உனக்கு கிடைக்கும்னாரு.
அப்போ ஜனவரி 26, 1984 இந்த நிகழ்ச்சி எனக்கு நடந்தது. இது ஆயிட்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984, ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 9 நாள், நான் வந்து ஜெயின் காலேஜில் அப்போ வாத்தியாராக இருந்தேன் மேனம்பாக்கத்தில். அவங்கெல்லாம் நாங்கள் சித்தூரில் காஞ்சி பெரியவர் வந்து முகாமிட்டிருக்காரு, நீங்களும் வாங்கன்னாங்க. நான் போனேன். இப்போ என் கூட வந்தவங்கலாம் அங்கே நிற்கிறாங்க. பெரியவருங்க மேனா அண்ணா பல்லக்குள்ளே உட்காந்துருக்காரு. நான் மாத்திரம் உள்ளே போனேன். அவர்கிட்ட 2 காலை இப்படி போட்டு இப்படி கை வச்சுன்னு இருந்தேன். அவ்வளோதான், இந்த ஹைட்டு தான் இருக்கும். அவர் இப்படி கண்ணை மட்டும் கொஞ்ச நேரம் கழித்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சும்மா தான் இருந்தேன். அப்போ அவருக்கு நான் சொன்னேன், நான் வந்து ஒரு ஐயப்ப சாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன். இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொன்னார். 3 தடவை சொல்ல சொன்னார். அப்புறம் இப்படின்னார், இன்னும் என்ன வேணும் அப்படின்னார். நான் திருப்பியும் கை இப்படி கூப்பின்னு, உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னு. அதையும் 3 தடவை சொல்ல சொன்னார். ஆசீர்வாதம் பண்ண. இது 2 தான் நான் அவர்கிட்ட கேட்டது. ஒன்று, நான் கட்டின கோயில் இருக்கிற ஐயப்ப சாமிக்கு நிறைய ஜனங்க வந்து கும்பிட்டு அவங்க வேண்டியதெல்லாம் நடக்கணும். 2வது, நான் அவரை மறக்காமல் இருக்கணுங்கிற மாதிரி. இது பலித்தமாச்சு. அதுக்கு பின்னால் அவர் ஃபிசிக்கலாக உயிரோடு இருந்த போதும் சரி, அவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இன்றைக்கும் இருக்காங்க. இப்போ நான் எந்த ஊருக்கு போனாலையும் நான் மகேந்திரகிரி காட்டில் போய் உக்காந்துன்னு இருப்பேன். அங்கே ஒரு இடம் இருக்கும், ராகு தீர்த்தம்னு. அங்கே உட்காந்து நான் தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். அவன் காஞ்சி பெரிய வருவார். வந்து இந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இல்லை, உனக்கு அம்பாள் வந்து பிரசாதம் கொடுக்க சொல்கிறா, நீனும் ஒசக்க வரையா அப்படின்றார். இன்னும் அந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் மேலே போனால் இது இடத்துக்கு 5 குழியிலேருந்து உலகம் அழிய போகிற நேரத்தில் அமிர்தம் பொங்கி வருமா. ஸோ அந்த இடத்துக்கு போனேன் நான். அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணேன். அதே மாதிரி ஒரு தடவை காசிக்கு போயிட்டு நான் ஹோட்டல் ரூமில் தங்கியிருந்தேன். இவங்கெல்லாம் வெடிகாலம் 3-4 மணிக்கு காசியில் போய் கங்கையில் குளிக்கிறாங்க. இவங்க எல்லோரும் குளிக்கிறாங்க. ஸோ நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு அப்படி ஈரம் சொட்ட வர்றாரு. வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இதுமாரி எனக்கு 1000 அனுபவங்கள் இருக்குது பரமாச்சாரர்கிட்ட. அவர் ஃபிசிக்கல் இந்த வரம் வாங்கின பின்னால் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் வேலை. ஒரு தடவை ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் கிடச்சிது. உலகம் பூரா இருட்டாகுது, எங்கேயுமே ஒன்றும் இல்லை, எல்லாம் இருட்டு, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு உலகமெல்லாம். நானும் எங்கூட ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அப்படியே பார்த்துனே வரோம், எல்லா இடம் இருட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ளே காஞ்சி பெரியவர் இந்த அரிக்கன் லைட் மாதிரி ஒன்று வச்சுன்னு உட்காந்துருக்காரு. என்னை பார்த்த உடனே, இவாளெல்லாம் எதுவும் ஆகாரம் பண்ணாளா, அவளெல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்றார். இது நிஜம்னு. என்ன அர்த்தம் இதுக்கு? உலகம் பூரா ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிருந்தது. அப்போ இன்றைக்கி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் ஏகாம்பரம் ஒத்த மாமரம் இல்லையா, 4 வேதங்கள் 4 கிளைகள். அதில் அதுக்குள்ளே மரத்து பொந்துக்குள்ளோ முருகப்பெருமான் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அதுதான் காஞ்சி. 3 முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரி போற்றி போற்றின்றது அதை தான். ஸோ அந்த இடத்துல நாரதர் பாராராம், உள்ள முருகர் உட்காந்து ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறாராம். அதே மாதிரி காட்சி ஏன்னா எனக்கு கிடைக்குது இல்லையா, உலகமே அழிஞ்சிருக்குது. அவர் ஒரு குடிசையில் உட்காந்துருக்காரு, நான் போகிறேன், இவாளெல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அப்போ அதே காஞ்சிபுரம் அங்கே வச்சு அந்த நாரதருக்கு கிடைச்ச அதே மாதிரியான அனுபவம் எனக்கு கூட கிடையாது. உலகத்தில் அந்த மாதிரி ஒரு காலம் வரலாம். அப்படி வர்றபோது எல்லாம் அழிஞ்சு போனாலையும் அவர் இருப்பார், நான் இருப்பேன், என் கூட இன்னும் ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். என்னோட சேர்த்து 11 பேர். அப்போ ஏகாதச ருத்ரர்கள் பேர். ஏகன்னா 1 + 10 ஏன்னா 10, ஏகாதச 11 ருத்ரர்கள். அவங்க 11 பேர் இருப்பாங்க உலகமெல்லாம் அழிஞ்சு போனாலையும். அப்பயும் பரமாச்சாரியார் இருப்பார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த இதுன்னா பகவத்கீதை. ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, ருத்ரர்களுக்குள் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன் சொன்னாரா இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. இப்போ அந்த நிகழ்ச்சி நமக்கு அனுபவத்தில் வருகிறது. இப்படி பெரியவங்களை நீ நம்பினியானா அவங்களுடைய ஹைட்ஸ் என்னன்றதும் உனக்கு தெரியும், டெஃபினட்டாக உனக்கு தெரியும். கோடிசாமி இருந்தார். நான் அவர்கிட்ட போயிருந்த போது ஒரு ஆளை கூப்பிட்டாரு, அருணாச்சலன்னு. எழுது அப்படின்னா ஒரு பேப்பர் வச்சு எழுதுவோம். தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னாரு. நான் நேராக பழனிக்கு போனேன். அவர் இருந்தது பொள்ளாச்சி புரைப்பாளையம். நேராக பழனிக்கு போனேன். அங்கே முருகரை பார்த்துட்டு போகரை பார்த்துட்டு
போகர் இந்த இதுலேருந்து வெளியே வந்தால் இப்படி ஒரு பில்லர் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு தியானம் பண்ணோம். அப்போ எனக்கு 4 அடி முன்னால் கோடிசாமி வந்து அப்படியே உட்கார்றாரு. 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார். அவர் வந்து உட்கார்றாரு. உட்காந்து அவர் அப்படியே அந்த இடத்துலேருந்து மெல்ட் ஆகிட்டு 4 அடி உயரத்தில் தங்கத்தில் சிவலிங்கம், அதுலேருந்து வைரம் வைடூரி இந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் ஜெம்ஸ் அதெல்லாம் அப்படியே பளிச்சிடுற மாதிரியான ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. இந்த அனுபவம் கிடைச்ச உடனே நான் திருப்பியும் புறைப்பாளையம் போனேன். போயிட்டு அவரை சாமி தாத்தான்னு கூப்பிடுவோம் இல்லையா, அங்கே போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் சாமி இருக்கீங்க அப்படின்னு. அவர் நான் தான் முருகன் அப்படின்னா. அப்போ எப்படியெல்லாம் இருக்குது உலகத்தில் நம்புறியா? பழனி கோயிலில் வச்சு 4 அடியில் சொர்ணலிங்கம் மாதிரி அதில் அத்தனை விதமான கற்களும் படிச்சிருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. அதுக்கு தான் அவர் பழனிக்கு போ அப்படின்வார். அவர் முருகன் இதுக்கு முன்னையும் சொல்லியிருக்காரு. யாருன்னா அவர்கிட்ட வந்து நாங்கள் அங்கே போகிறோம் சாமி அப்படின்னா பக்கத்தில் அருணாச்சலத்தை கூப்பிடுவார். தாத்தா நீ போவ அப்படின்னா, ஏன் சாமி நாங்கள் எல்லாம் போனோம், நீங்கள் தான் எல்லாமா இருக்கிறீங்களே அப்படின்வார். நீங்கள் எல்லாமா இருக்கீங்க ஆனால் நாங்கள் போக மாட்டேன்ற சொல்ல வைப்பார். இப்படி பல விஷயங்கள் மகான்கள்கிட்ட இருக்கு. நிறைய மகான்கள் இருந்தாங்க, நீங்கள் அவங்கள எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டீங்க. இது கொடுப்புன்னு இல்லாமல் வராது. எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இருந்தாங்க. கேரளாவில் 700 வருஷம் உயிரோடு இருந்தார் ஒருத்தர். பட்டந்திட்டா ஓமலூர் அந்த இடத்துல சிவபிரபாகர சித்தி யோகின்னு இருந்தார். நீங்கள் அவரை மிஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி கோடிசாமி 400 வருஷம் உயிரோடு இருந்தார். கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் மாயம்மா இருந்தாங்க. திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார் இல்லையா. இப்போ ரத்தனகிரியில் அந்த போகராக இருந்த சாமி தான் அவர் பாலமுருகன் அடிமை. நிறைய பேர் எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போதுக்கு இந்த வேலூர் சாமியார் ஒன்று தான் உட்காந்துக்குது, மற்றெல்லாம் பேக்கப் பண்ணிடுச்சு ஃபிசிக்கலாக. இந்த கலியுகத்தில் அப்படி தான் நடக்குமோ. கலியின் கொடுமைகளை கண்ணால் காப்பதும் ஆகாது என்று ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார். கலியுகத்தில் நடக்கிற அக்கிரமும் அநீதிகள் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு அவங்கெல்லாம் கைலாசத்துக்கு போயிட்டாங்களாம். அவங்கெல்லாம் திருப்பியும் உலகத்துக்கு வர வேண்டிய நேரம் நெருங்குது. யாரெல்லாம் அப்படி போயிட்டு உக்காந்துட்டாங்களோ. பூண்டி மகான்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலை பக்குவத்தில் பூண்டியில். திடீர்னு ஒரு நாள் திருச்செந்தூர் கோயில் வாசலில் ஒருத்தன் பார்த்து, என்ன சாமி நீங்கள் பூண்டிலேருந்து எப்போ இங்கே வந்தீங்கன்றான். அவள் தான் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தர்சன் தான். அவன் வெளியே வந்து பார்க்குறான், கடையில் தினத்தந்தி பேப்பரில் பூண்டி மகான் மறைவுன்னுக்குது. அப்போது அவர் 5 லிங்கம் இருக்குது இல்லையா திருச்செந்தூர் முருகனுக்கு பின்னால், அதில் ஒரு லிங்கம் பூண்டி மகான். ஸோ அந்த இடத்துல அவரால் தரிசனம் கொடுக்கும். அவர் சொன்னார் இருந்தபோது, நான் படியளக்க வந்தோம்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கடையை கட்டிட்டு நான் கைலாசத்துக்கே போகிறேன்பா அப்படின்னாரான். நான் ஜனங்களுக்கு நல்லது செய்ய வந்தேன், ஜனங்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் டைம் ஷுட் கம், நான் கைலாசத்துக்கு போகிறேன்னு பூண்டி மகான்னு சொல்லியிருக்கார். வள்ளலார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னார். நான் கடையை கட்டினேன், வாங்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னார். இப்படி ஒவ்வொரு மகானும் இந்த உலகத்துக்கு வர்றாங்க நல்ல செய்யறதுக்காக. அவங்க செய்த தவத்தை எல்லாரும் கொடுக்கணுங்கிறதுக்காக அருள் எனும் பெரும் நிதியம் தன்னை வழங்க மூல பண்டாரம் காத்து நிற்கின்றான் முந்துமினோன்னு மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி எல்லாரும் வாங்க, நான் அருளை வச்சுக்கிட்டு இருக்கேன், வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறார். ஒரு காக்காவுக்கு இட்லி கிள்ளி போட்டால் அது காக்கான்னு கத்தும், அந்த மாதிரி நானும் கத்துறேன். அகண்டாகார வேணும் பெருவெளிச்சம் கொட்டி கிடக்குது, ஐயோ சேரவாரும் ஜெகத்தீரே, கடவுள்ன்ற ஜோதி கொட்டி கிடக்குதுடா, வாங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு தாய்மானவர் கூப்பிட்றாரு. சேரவாரும் ஜெகத்தீரே, காக்கா மாதிரி நான் கத்தின்னு இருக்கிறேங்கிறார். எவ்வளோ மகான்கள் வருகிறார்கள். மக்களுக்கு அவங்ககிட்ட போய் ஏதோ ஒரு ப்ரமோஷனு, ஒரு கல்யாணம், 2 குட்டி போடுறது, ஒரு வீடு வாங்குறது, ஸ்கூட்ரு வாங்குறது, கார் வாங்குறது, இல்லையே தான் நின்றுறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கொடுக்க முடியும், ஆனால் ஜனங்க அதெல்லாம் கேட்குறதே இல்லை. இதுதான் ப்ராப்ளம் ஜனங்கக்கிட்ட. இப்போ நான் கூட இவ்வளோ வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கிறேன், 36 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன். இவ்வளோ நல்லா எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே இலவசம்தான், நீ எனக்கு ₹1 கூட கொடுக்க தேவையில்லை. ஆனால் எங்கிட்ட வந்து கடவுளை காட்டுன்னு யாரும் கேட்டீங்க இல்லையா? நீங்கள் எல்லோரும் கூட ஏதோ பிள்ளைங்க படிக்கணும், கல்யாணம் ஆகணும், அவன் ஜுரம் வந்துடக்கூடாது, இதுதான் கேட்டுனுக்கிறீங்க. கடவுளை காட்டுன்னு யாராலும் காட்டுறீங்களா கேட்டீங்களா? நானும் தான் 36 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், இன்னும் வரைக்கும் யாரும் வரல. அதெல்லாம் கேட்குறது இல்லை யாரும். வேர்ல்ட்லினஸ் அந்த தி எர்த்லி ஃபில்த்தினஸ் தான் ஜனங்க கேட்குறாங்களே தவிர கடவுளை காட்டுன்னு யாரும் கேட்குறதே இல்லை. இதுதான் ப்ராப்ளம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவர்கிட்ட 3 பேர் போனாங்க. ஒருத்தன் போய், சாமி நான் கடவுளை பார்க்கணுன்னா,
ராமகிருஷ்ணன் சிச்சினே சொன்னார், பகவத்கீதை படி திராட்சை சாப்பிடுன்னு. இவன் வந்து எவ்வளோ திராட்சை சாப்பிடணும் சாமி, எவ்வளோ வேலை சாப்பிட்ணும்னா, ஏதோ மருந்து மாரி. அவர் உனக்கு கடவுள் கிடைக்காது போயிட்டு வானார். என்ன சாமி ஆனா, நான் பகவத்கீதை படினேன், நீ அதில் என்ன சாப்டர் படிக்கணும், எத்தனை தடவை படிக்கணும்னு கேட்கறது விட்டு திராட்சை தின்றது தான் மைண்டுக்குது. ஸோ உன்னுடைய ப்ரியாரிட்டிஸ் வந்து சாப்பாடு தான், நீ போயிட்டு வான்ட்டார். இன்னொருத்தவங்க போனான், அவன் தலையை பிடிச்சி தண்ணியில் ஒரு அப்படியே முக்கினார். ஆன்னு வெளியே வந்தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னே என்ன நினச்சேன்னார், என் தலை எப்போ தண்ணியிலேருந்து வெளியே வரும்னு நினச்சேன். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லைன்னா என்கிட்ட அவனுக்கு கடவுளை காட்டுறேன்னார். மூணாவது போனான், அவன் பேர் தான் நரேந்திரன், பின்னால் விவேகானந்தனானவன். அதுக்கு என்ன இருக்குதுன்னா, அவன் தலையில் தொட்டார், அப்படியே அவன் பங்கி அடிச்ச மாதிரி உக்காந்துட்டான். அவர் சொல்லிட்டார், நீ கேட்ட நான் காட்டிட்டேன், உனக்கு தகுதி இருக்குது, ஆனால் இந்த அனுபவம் இனிமேல் நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் உனக்கு வரும். ஏன்னா உன்னால் நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்கு, நீ இந்த மாதிரி தியானத்தில் உட்காந்துட்டேனாக்கா உன் வேலையெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு. ஸோ 3 பேரும் போனாங்க, 3 பேருக்கு 3 ரிசல்ட்டு காட்டுறாரு. விவேகானந்தருக்கு அவ்வளோதான் காட்டிட்டேன், நீ இன்னும் சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன். அப்போது அனானப்பட்ட விவேகானந்தருக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான் அந்த தெய்வீக அனுபவம் கிடச்சிருக்கு. லாஸ்ட்டில் சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் வச்சு. மற்ற நேரத்தில் பூரா அவருக்கு ஒரே ஆஸ்தமா, அதனால் அவருக்கு தியானம் பண்ண முடியாது, கல்கட்டா கிளைமேட் ஒத்துக்காது. எங்கேயோ நைனிட்டால் பக்கத்தில் அல்மோராவில் போய் உட்காந்துன்னு இருப்பார், அந்த கிளைமேட் கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுங்கிற மாதிரி அங்கே போய் உட்காந்து இருப்பார். ஸோ ஆல்வேஸ் ஹி வாஸ் எ சிக் பர்சன். அவருக்கு கடவுளுடைய அனுபவம் 2 தடவை தான் வாழ்க்கையில் வந்துச்சு. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். பைபிளில் வரும், தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இஃப் யூ ஆர் டிசர்விங் யூ வில் டெஃபினெட்லி கெட் இட். தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். இஃப் யூ ஆர் நான் டிசர்விங், உங்கள்கிட்ட ஏதாவது பூர்வ புண்ணியத்தில் வந்திருந்தால் அதை பிடிங்க அடுத்த லைனில் இருக்கிறான் இல்லையா, டிசர்விங் கிலோ, அவனுக்கு கிடைச்சிடும். இந்த உலகத்திலேயே கடவுளை அடையிறது ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் கண்டிஷன்ஸ் என்னன்னா, கடவுளை தவிர நீ வேறு எதையுமே கேட்கக்கூடாது. கடவுளை ஒரு ஊர்கா மாதிரி வச்சுக்கின்னுட்டு நீ இந்த உலக சுகங்களை மெயின் கோர்ஸாக வச்சுருந்தா உனக்கு கடவுள் கிடைக்காது. கடவுளை மெயின் கோர்ஸாக வச்சுருந்தியானா நீ கேட்குற பப்படம் ஊர்காலாம் கூட தானாக கிடச்சிடும். நான் என்ன வசதி இல்லாமையாக இருக்கேன். ஸோ யூ வில் கெட். பட் உனக்கு இன்னும் புரியல the magnificence of God, you don't understand. So you are seeking the small things and not the big thing. நியூட்டன் சொன்ன மாதிரி தான், பெரிய ஓட்டைக்குள்ளேயே சின்னதும் வரும். நீ கடவுள் என்ற பெரிய ஓட்டையை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே நீ கேட்குற எல்லா லௌகிக சுகங்களும் கூட வந்துடும். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு பெரிய பாஷை. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்னா ஜனங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குங்க. ஒரு வறண்ட நிலங்குது, அந்த நிலத்தில் நுரம்பு கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உழுது நிலத்தை பக்குவம் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஈரப்பதமாக்கி உரத்தை போட்டு அதில் விதையை போட்டு அதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேலியெல்லாம் போட்டு எவ்வளோ பண்ணும். இஸ் இட் நாட்? யூ ஹவ் டு சீட் இட், ஃபெண்ட் இட், மெண்ட் இட், மெனூர் இட், தென் யூ கேன் ஹார்வெஸ்ட். இதெல்லாம் பண்ணாமல் எடுத்த உடனே ஹார்வெஸ்ட் வந்துடுமா? இப்போ கடவுளை அடையிறதுக்கு கூட ப்ரிப்பரேட்டரி சேஞ்சஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் இஷ்டம் இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நான் வாழ்க்கையில் கடவுளை தேடி ரொம்ப அலைஞ்சிருக்கேன், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன். கடவுளை தேடுறதுல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போது ஒரு தடவை நம்ம இவர் ரத்னகிரி சாமி இருக்கார்ல, அவர் சொன்னார், நீ கடவுளை இவ்வளோ நம்பி என்ன பிரயோஜனம், கடவுள் இங்கே என்ன பண்ணுறாரு, நீ எந்த கோயிலுக்கும் போகாத, எந்த கடவுளையும் கும்பிடாத அப்படின்னாரு. நான் மெட்ராஸ்க்கு வந்து அவருக்கு லெட்டர் எழுதினேன், சாமி நீங்கள் சொன்னதை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன், வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், தீண்டினால் திருநில கண்டம் சொன்ன மாதிரி திருநில கண்ட யாழ்ப்பாணர் மாதிரி மனைவிகளெல்லாம் விட்டு பிரிஞ்சு நான் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு என்னால் முடியுமான்னு தெரியாது. பேர்பட்ட பக்திகள் எல்லாம் பார்த்த கடவுள், நீ என்னடா ஒரு கந்தசஷ்டி கவசம் ஒன்றை நான் ஊதுவத்தி கற்பூரம், நீ போனால் போன்னு சொல்லிட்டு நான் எங்கே போவேன்? என்னுடைய டோட்டல் ஒரே ஒரு லட்சியம் கடவுள் தான். அதனால் நீ சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் கடவுளை தான் தேடுவேன் அப்படின்னு. அவர் எழுதினார், நான் உன்னை பரீட்சித்து பார்த்தேன், நீ வென்று விட்டாய் அப்படின்னார். இப்படி தான் பரீட்சை வரும் வாழ்க்கையில். ஏதோ ஒரு லட்டு வந்துடும் பூந்தி வந்துடும், நீ கடவுள் தேடக்கூடாது. கடவுளுக்காக கடவுளை தேடு. நிறைய கஷ்டம் வரும். அதான் சொல்கிறேன், நான் சுண்ணாம்பு கால் வேலை உட்கார வேண்டியிருக்கும், பாம்பு கடிக்க வேண்டியிருக்கும், எல்லா கஷ்டம் மானம் அவமானம் வரும். மாணிக்கவாசரை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க திருவாரூர்னா இருக்கிற போது. யார் கஷ்டப்படல? நல்லா யோசனை பண்ணு. எவ்வளோ அவமானம்லாம் பட வேண்டியிருக்கும். ஆனால் கடவுள் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். பட் உனக்கு அந்த பர்சிவரன்ஸ் இருக்கணும், அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்கணும்.
அப்போ கடவுள் கிடைக்கும். கடவுள் கிடைச்சப்பறம் நான் சந்தோஷமாயிடும். அது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆனால் நடுவில் விட்டு போயிடுவாங்க, எல்லோரும் விட்டு போயிடுவாங்க, நம்மளால முடியாதுங்கிற மாதிரி. ஏன்னா இவன் இந்த அழியக்கூடிய உலகத்தையும் நம்மளை சுற்றி ஒன்றுக்கு போயின்னு ரெண்டுக்கு போயின்னுக்கிற மனிதர்களையும் ரொம்ப பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க சொல்லி நினச்சி இந்த அழியிற உலகத்தையும் அழியிற ஜனங்களையும் பார்த்து அழியாத பரம்பொருளில் இவன் ப்ரியாரிட்டியில் இருக்க மாட்டான். இதுதான் பரிட்சையே. ஸோ இது எல்லாராலையும் முடியாது. முடிஞ்சால் நீயும் சிவசங்கர் பாபா ஆகலாம், நீயும் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ நினச்சதெல்லாம் நடக்கும். தான் சொல்கிறது, வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாருமே இல்லை. என்ன நினைக்கிறது எல்லாம் நடக்கும். எனக்கு நினைக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. ஐ காட் மோர் தென் வாட் ஐ நீட் டு ரன் திஸ் ஆர்கனைசேஷன். இல்லை ஏதாவது குறை இருக்கா நம்மளுக்கு? ஒன்றுமே கிடையாது. பாரு, இவ்வளோ அழகான இடம், இவ்வளோ சாமிங்கோ, இவ்வளோ கோயில் எல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாததே கிடையாது. எல்லாத்துக்கும் வசதி இருக்குது. ₹1 கூட கடன் கிடையாது. பேங்க்கில் ₹1 ஓவர் டிராஃப்ட் கிடையாது. எப்படி வருது நீ யோசனை பண்ணு. இதுதான் நான் சொன்னது. நீ நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் உன்னால் நினைக்கிற பக்குவத்துக்கு தகுதிக்கு உன்னை வளர்த்துக்கிறதுக்காக நீ ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியிருக்கும். ஆகிட்டா இதெல்லாம் சாதாரணம் பண்ணிட்டு உக்காந்துக்கலாம். இந்த நிலையை அடைஞ்ச பின்னால் அவனுக்கு எதுலையும் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஐ டோன்ட் டச் மணி ஆல்சோ. ஸோ முடியும். எல்லாத்தையும் விட்டு விட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். இப்போ இஃப் யூ வாண்ட் டு லீவ் டோட்டலி, யூ ஹாவ் டு லீவ் டோட்டலி. நீ லீவ் டோட்டலி ஆகணும்னா லீவ் டோட்டலி ஆகணும். இஃப் யூ ஹாவ் டு லீவ் டோட்டலி, யூ ஹாவ் டு லவ் டோட்டலி த காட். கடவுளில் தவிர வேறு எதுவும் வேணாங்கிற அளவுக்கு இருந்தால் உன்னால் எல்லாத்தையும் விட்டுட முடியும். ஆனால் மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளில் ஊருக மாதிரி தேடினா உனக்கு கிடைக்காது. கேளு, லாஸ்ட் கொஸ்டின். Question from Akshaya, USA. Dear Baba, during one of the earlier satsangs in Balaji Garden, a Hanuman song was being sung. You mentioned that you prayed to Hanuman and the Hanuman energy inside of you said, "Nanda ungala kumbidanum," since you are a Pillayar. It was absolutely magical to hear you share this with us. If we are allowed to know, can you please share more on this? Do the different divine energies within you coexist or they merge together? பூரண பிரம்ம 2 வடி பாடு. பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி வாரணனும் வடிவேலனுமாகி நாரணனான் முகல் நாயகன் சிவனேனும் பூரண பிரம்மமடி. பிரம்மம் அப்படின்னா என்ன? படைப்புன்னு அர்த்தம். பூரண பிரம்மம்னா என்ன? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் ஒன்றாகிய ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் பூரண பிரம்மம். ஏன்னா இது தனி அது தனின்னு இருக்கும். பட் எல்லா கிரியேஷனும் ஒரே ஆள்கிட்ட ஒடுங்குகிற மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இருப்பான். அதுதான் பூரணத்துவம் பெற்ற பிரம்மம் அப்படின்றது. இப்போ சிவசங்கர் பாபா அந்த நிலைகளை அடைந்து விட்டார். அதனால தான் என் உடம்புலேருந்து எந்த கடவுளும் வேணுனாலையும் நான் காட்டுவேன் இல்லையா. அங்கே பெருமாள் கோயில் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, எல்லா கடவுளையும் நான் என் உடம்புலேருந்தே காட்டியிருக்கேன். இங்கே காகபுஜண்டர் நாடின்னு ஒன்று இருக்குது சேலையூரில். அங்கே ரமணி குருஜின்னு ஒருத்தர், அவருடைய ஓலை இருக்குது காகபுஜண்டர் நாடி. அதில் வருது, அதில் என்ன வருதுன்னா, இவர் இருக்கார் இல்லையா சிவசங்கர், அவர் என்னை கூட்டும் காளிகாம்பாள் சிவாச்சாரியார், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, குருஜி சுந்தரராமன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. சண்முக சிகாமணின்னு ஒரு ஈரோடுக்காரர் இருந்தார், இந்து சமய அறநிலையத்துறை செக்ரட்டரி ஐஏஎஸ். இவங்கெல்லாம் என்னை கூட்டின்னு போனாங்க. நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன் அண்ணா நகர் வீட்டில். வாங்க இன்றைக்கி பழனி முருகனை பற்றி வரப்போகுது ஓலையில் வா அப்படின்னு என்னை கூட்டின்னு போனாங்க. அதில் வருது, என்ன வருதுன்னா, இந்த மாதிரி பேருள் ஒளியாய் மாலவன் இங்கு எழுந்தான். உலகத்தில் பெரிய அருள் ஒளி எது? பெருமாள் திருமால். பேர் அருள் ஒளியாய் மாலவன் இங்கு எழுந்தான். அயோத்தியோன் ஆதாரம் எனும் அருள்வொளிக்கானவே அனுமனே முந்தனக்கு கால துணையும் ஆயினான். அப்போ சிவசங்கர் பாபா என்பது வெங்கடாஜலபதி. வெங்கடாஜலபதி யாரு? ராமர். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்கச் சரஞ்சல உய்த்தாய்
அண்ணா விண்ணூரும் வேங்கடமாம் அலைமேய அண்ணா. அப்போ பரந்த மார்புடைய ராவணனுடைய மார்பு பிளக்கும்படி அம்ப விட்டையே நீ தான் வெங்கடாயலபுரத்தில் உட்காந்துருக்கிற மதிப்புக்குரியவன் அர்த்தம். அப்போது அனுமனே உனக்கு கால துணையும் ஆயினான். ராமராக இருந்தவர் இன்னைக்கு பெருமாள்ன்ற பாவனையில் சிவசங்கர் பாபாவோட ஜோதியில் மெர்ஜாகிறாரு. அப்போ ஆஞ்சநேயர் மகேந்திரகிரியில் தவம் இருக்கார். நான் மகேந்திரகிரிக்கு எவ்வளோ தடவை போயிருக்கேன். அவர் ஐயோ நம்ம முதலாளி உலகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு அவரும் இந்த உடம்புக்குள்ளேயே வர்றார். இது நான் செய்த தவத்துக்கு எனக்கு கிடைச்சது. அனுமான் கம் ராமர் கம் பெருமாள். காரணங்கள் ஒருபாலாக எனக்கு எல்லா பிறவிலையும் குரு முருகன் தான். அதனால் கந்தனின் அருள் கரத்து வேலும் மறுபாலாக இன்னொரு ரூட்டில் குரு சிஷ்யன் என்ற பாவனையில் முருகன்கிட்ட இருந்து அவருடைய பவர் எனக்கு வந்துச்சு. விந்தையுள் விந்தை என சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவள் ஆனவளும் பூவன பரமருள. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேலே சிந்தாமணி கிரகம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பராசக்தி பார்த்தாலாம், என்னன்னா இவ்வளோ பேர் ஒரு உடம்புக்குள்ளே வராங்க, அப்போ நானும் இவங்கிட்ட வரேன்னு வந்துட்டாலும். அப்போ இதுதான் சிவசங்கர் பாபா என்பது. ஒரு பக்கம் பராசக்தி, இன்னொரு பக்கத்தில் வந்து முருகர் குரு. நான் செய்த தவத்துக்கு எனக்கு கிடைச்சது நற்கரிசை ஓடக்காரன்னு முருகன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முருகனுடைய அருளில் கிடைச்சது. இல்லை அம்பாளுடைய அனுகிரகத்தில் கிடைச்சின்னு வச்சுக்கலாம். அப்போ இத்தனையும் சேர்த்தா ஒன்றா நம்ம வச்சுன்னு இருக்கோம். நம்மக்குள்ளே இவ்வளோ தெய்வங்களை வச்சுருக்கோம். அதனால் கேரளாவில் ஒரு பெரிய மகான் இருந்தார், சிவபிரபாகர சித்தயோகின்னு. 700 வருஷம் உயிரோடு இருந்தார். நான் அவரை பார்க்கறதுக்கு போகிறேன். இப்போ அவரை பார்க்குற அந்த மலையாளி அம்மா, அவங்க கேர்டேக்கர் மாதிரி, இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த அம்மாவுக்கு தெரியும். பேச மாட்டாங்க மகான்கள்லாம். நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொல்லி உங்களுக்கு சப்பாத்தியும் அவியல் சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு சப்பாத்தியும் அவியல் கொடுத்தாங்க. ஏன் கொடுக்குறாங்க? சப்பாத்தி கோதுமை, அது குரு. அவியல்னா என்ன? எல்லாம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போது சிவசங்கர் பாபா ஒரு ஆள் கிடையாது, எல்லாம் சேர்ந்தது. அதுக்குள்ளே ஒரு பக்கம் நான் சம்பாதிச்சது, இன்னொரு பக்கம் குரு முருகன் கொடுத்தது, இன்னொரு பக்கம் பராசக்தி கொடுத்தது. அப்போது இதெல்லாம் சேர்ந்த ஒரு நிலை. இது எதுக்காகன்னா, ஒளியாய் வந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய். வெளிச்சம் எங்கெல்லாம் உலகத்தில் இருக்கோ அங்கெல்லாம் நீ இருப்ப. ஒளியாய் வந்து அருள் எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் நீ இருப்ப. அருட்பொலிவாய் நிறைந்து அகிலம் எல்லாம் பூமி எல்லாம் ஆதாரம் கொள்வாய். யூ வில் பி இன் த என்டையர் வேர்ல்டு. ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவும் கொள்வாய். ராமர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, இயேசு மாதிரி, புத்தர் மாதிரி உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவமே வரும்னா அதுதான் நம்ம பூரணபிரமம். வெங்கடாஜலபதி, வராக நரசிம்மர், வராகர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் மலர்மிசை ஏகினான் மானடி. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் ஒன்றாக சேர்ந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் சிவசங்கர் பாபா. இந்த ஆத்மஸ்வரூபம் தான் நம்ம கோயிலில் நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறது. தான் நான் அந்த கோயிலை கட்டி சிலையை பண்ண போது சொன்னேன். நான் என் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள், கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், எப்படியும் கலை தேறினால் சரின்னு. நான் உனக்கு எங்கிட்டயே கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா என்னையே நினச்சிக்கோ. உனக்கு என்ன நினைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீ பெருமாள் நினச்சிக்கோ, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு. இப்பெல்லாம் பெரிய பாஷை சிவசங்கர் பேசுகிறது. ஸோ வரக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது, டைம் நெருங்கிடுச்சு. கூடி சீக்கிரம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ கூட நேற்று முந்தா நேற்று கூட திருப்பி படித்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இல்லைன்னு நினச்சிப்பாரு. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது, அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. இது கும்பகோணத்தில் இப்போதான் 2 மாதத்துக்கு முன்னே யாரும் போய் படித்தாங்க, அதில் வந்துச்சு யாருக்கும் கிடைக்காத சக்தி, நம்ப முடியாத சக்தி இவர்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்துடுச்சு, அந்த நேரம் வந்துடுச்சு. உலகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்கம் உக்ரைன் வார், ஒரு பக்கம்
இந்த இன்னொரு இடத்துல யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் இந்தியாவில் அன்ரெஸ்ட்லாம் இருக்குது, எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே ஒரு பெரிய வேர்ல்ட் லைக் கான்ஃப்ளிக்ஸு, கன்ஃபரன்டேஷன்ஸு, வாரெல்லாம் வரப்போகுது. அப்போ நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, அயோக்கியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வருது. இதையும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 1984 அந்த காக்கபஞ்சர் ஓலையில் வரும், இந்த மாதிரி ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள் ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். மக்கள் மனநிலையில் பேயாட்டம் ஆடி கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். உலகது வாழ்விலே உவந்த நலன் இதுவென்றே அறிவித்து அதனின் பெருமைதனை தேவ ரகசியம் தனை பிரிதொரு முறை அன்றோ உரைத்திடல் வேண்டும். இதெல்லாம் எப்போ சொன்னாங்க? 84 சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்க வேண்டிய காலம் இருக்குது. அது இன்னொரு நேரம் வர்றபோது சொல்கிறேன். இப்போ தெய்வ ரகசியம் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. நிறைய நடக்க போகுது உலகத்தில். விருத்தாச்சலம்ன்ற ஒரு இடம் இல்லையா, நெய்வேலிக்கிட்ட, அங்கே பூமிக்கு அடியில் தங்கத்தினாலான ஒரு பட்டணம் இருக்குது, ஃபுல் கோல்டு ஒரு பட்டணம் இருக்குது. என்ன ப்ரூஃப்? சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு காசு கேடுன்னு கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் ஒரு செங்கலில் உருவி கொடுக்குறாரு, தங்க செங்கல். இவர் சொல்கிறார், நான் இதை தூக்கின்னு போனால் திருடுங்க பிடிங்குவாங்க, இங்கே இருக்கிற மணிமுத்தாரில் போடுவேன், எனக்கு கமலாலய தெப்பக்குளம் திருவாரூரில் கொடுத்துருன்னு படிச்சிருக்கேன் இல்லை தேவாரத்தில். அப்போ அங்கே இருக்குது, தங்கப்பட்டினம் இருக்குது. அதே மாதிரி பழனி கோயிலேருந்து ஒரு 120 மைல் தள்ளி தென்மேற்கு திசையில் ஒரு பாதாள குகை இருக்குது. அங்கே சிலைகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சிலை போகர் பண்ணி வச்சுருக்காரு. பாம்புகள் காவல் காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூடிய சீக்கிரம் மந்த்ஸ் கூட இருக்கலாம். அந்த ஒரு சிலை குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு பண்ணி எடுத்து பயணியில் பிரதிஷ்டை ஆக போகுது, கூடிய சீக்கிரம் ஆக போகுது. இது 2வது. 3வது ஒன்று விருத்தாச்சலம், இன்னொன்று பழனி. 3வது சிதம்பரம் ரகசியம். நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போனால் 50 ரூபாய் உங்களுக்கு ஒரு திரையை கற்புங்க, அது கிடையாது சிதம்பரம் ரகசியம். சிதம்பரம் ரகசியம் ரொம்ப பெரிய விஷயம், அது வெளிப்பட போகுது. எவ்வளோ இடங்களில் பூமிக்கு அடியில் மூடிய சிலைகள் எல்லாம் இருக்குது, நிறைய விநாயகர் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் இப்போது வெளியே வரப்போகுது. காலம் என்பது சக்கரம், மேலகிறது கீழே போயிடும், கீழகிறது மேலே வரும். காலம் என்பது கரங்கு போர் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றும் தோற்றம் அப்படின்னு. இதெல்லாம் வெளியே வர வேண்டிய நேரம் வந்துச்சு. இப்போது தெய்வீகமாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பெரிய நிலைக்கு அனுபவிக்க போகிறாங்க சந்தோஷத்தை. இப்போ கூட ஒரு சாதாரண சொல்கிறேன், நல்லது காலம் இல்லைங்க, நல்லது காலம் வந்துச்சு. அதனால் அது வர வேண்டிய நேரம். அப்போ நம்முடைய ஒர்த்துன்றது உலகம் தெரிஞ்சுக்கும். நான் ஏன் சும்மா உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லையா, இவ்வளோ தெரிஞ்சு இவ்வளோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். யார் வந்தாலே அவங்களுக்கு எல்லாம் தங்கறதுக்கு இடங்குது, சாப்பாட்டுக்கு வழிக்குது, பணம் இருக்குது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஒய் ஐ எம் வெயிட்டிங். ஒரு சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் அப்படின்னு நம்ம சம்ரேஷனாக ஒரு பாட்டு கூட இருக்குது. கிரியேட்டட் ஹெவன் ஆல்ரெடி. வாட் இஸ் ஹெவன், இவ்வளோதான் ஹெவனுன்னா இல்லையா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் தெய்வீக நாட்டத்தோடு இருக்கணும். அண்ட் தட்ஸ் ஆல். ஹெவன் இஸ் ஆல் தட். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏன் வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த டைம் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ரொம்ப சீக்கிரம் அந்த டைம் வரப்போகுது. இப்போ தென் யூ வில் ரிமெம்பர், இதெல்லாம் பாபா சொன்னார், அந்த காலத்துலேயே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வரும். சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம், தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கம் என்று அறிவாயே, தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக, மலர்பதம் பணிந்திடவே மார்க்கம் உண்டு, மனதில் நினைத்திடவே
குருவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம். கருணை பொங்கும் காருண்யமூர்த்தே பகவான் பாபா பதம் பணிவோமே. ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே ஆதி அந்தம் எல்லா பரம்பொருளே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ